வணக்கம் உறவே. கடந்த 13/3/2026 வெள்ளிக்கிழமை இங்கே வேடசந்தூர் அருகில் ஆசாரிப்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. அதில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்போது ஆசிரியை கோகிலா அவர்கள் கதை வசனம் எழுதி ஒரு நாடகத்தை பள்ளி மாணவிகள் நடிக்க அரங்கேற்றினார். நாடகத்தின் பெயர் அறிவியலில் சமத்துவம். அதனை பார்த்த கல்வியாளர் கஜேந்திரபாபு அவர்கள் இன்று ஒரு படப்பிடிப்பு குழுவோடு பள்ளிக்கு வந்து மீண்டும் நாடகத்தை அரங்கேற்றி அதனை ஒளிப்பதிவு செய்தார். உறவே, அதற்கான முன் ஏற்பாடுதான் இப்போது நாம் பார்க்கிறோம். இது எதற்கு என கேட்டபோது தமிழ்நாடு SCERT-க்காக இந்த நாடகத்தை பதிவு செய்கிறார்கள். ஒளிப்பதிவாளர்களும் இயக்குநரும் சேர்ந்து மாணவிகளுடன் ஒத்திகை பார்க்கிறார்கள். அறிவியலில் சமத்துவம் போன்ற அறிவியல் நாடகங்களை பள்ளிகள் தோறும் நடத்த வேண்டும். தொடர்ந்து நடத்தப்படும் போதுதான் அரசியல் சட்டம் 51A பிரிவில் கூறியுள்ளபடி அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், மனித நேயத்தோடு நடத்தல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், சமூக உணர்வோடு வாழ்தல் என்ற பண்பு வளரும். உறவே, அருகிலுள்ள ஊர்களில் இருந்துதான் மாணவிகள் இங்கே வந்து பயிர்கிறார்கள். இங்கே அம்மாக்களும் உடன் வந்திருந்தார்கள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அந்த பாடலுக்கு உரியவர்களாக இந்த அம்மாக்கள் இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. உறவே, இதோ நாடகத்தின் ஆரம்ப பகுதி மட்டும். இது ஒரு வித்தியாசமான பள்ளிக்கூடம். இங்கு மாணவர்களின் பெயர்களுக்கு மாற்றாக மரங்கள், பழங்கள், மலர்கள் இவற்றின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. இவ்வாறு பெயரிடுவதன் மூலம் மாணவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தையும் இயற்கை தன்மையும் அறிந்து கொள்கின்றனர். சச்சரவுகள் இல்லாத இடம் ஏது? காய்கறிகளின் பெயர்கள் சூட்டப்பட்ட மாணவர் குழுவில் காலிஃப்ளவர் என்ற மாணவர் தன் பெருமையுடனும் மற்ற மாணவர்களை உதாசனப்படுத்தியும் நடந்து கொள்கிறார். இப்பொழுது கதாபாத்திரங்களின் அறிமுகம். நான் தான் முட்டைக்கோஸ். என் பெயர் தக்காளி. நான் தான் வெண்டைக்காய். நான் தான் உருளைக்கிழங்கு. என் பெயர் காலிஃப்ளவர். என் பெயர் பூசணிக்காய். நான் தான் அறிவியல் ஆசிரியர் கத்திரிக்காய். இதான் வகுப்பறை. நாடகம் தொடங்குகிறது. இந்த காலிஃப்ளவருக்கு எப்போதும் தான் உயர்ந்தவர் அப்படின்ற நினைப்பு. ஆமாம், பிறரை இழிவாக பேசுவது அவளது வாடிக்கையாகிவிட்டது. நேற்று கூட என்னிடம் காழ்ப்புணர்ச்சியுடன் நடந்து கொண்டாள். அவள் எவ்வளவு பெரிய பலசாலி, திறமைசாலி தெரியுமா? அவள் அப்படித்தான் நடந்து கொள்வாள். இது தவறான சிந்தனை. இந்த சிந்தனை எப்போதும் உனக்கு நல்லதல்ல. போதும் போதும், உங்கள் அறிவுரைகளை நிறுத்துங்கள். இவர்கள் எப்போதும் இப்படித்தான். என்ன நடந்தது மாணவர்களே? வகுப்பு